வணக்கம். பொதுவா தமிழ்நாட்டுல இந்த பொங்கல தை திருநாள்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா தமிழர் திருநாள்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி போகி பண்டிகைன்னு கொண்டாடுறத தமிழர்கள் வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத நம்ம தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு வரோம். ஆக இந்த போகி பண்டிகைய பத்தி சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, "பழையன கழிதலும், புதியன புகுதலும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் இததான் போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாமளும் அதத்தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில போகி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ பழையன கழிதல்னா என்ன? புதியன புகுதல்னா என்ன? அப்படிங்கிற கேள்விக்கு பதில தேடும்போது தான், இடையில வந்த பார்ப்பனர்களால், பார்ப்பனியத்தால் கட்டப்பட்ட கட்டுக்கதைகள்னு நமக்கு புரியுது. அப்போ இந்த கட்டுக்கதைகள நம்புன நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய பழைய இலக்கியங்களை, அ பழைய இலக்கியங்களை, புத்தகங்களை, ஓலைச்சுவடிகள எல்லாம் கொண்டு போய் எரிச்சோம். அதன் பிறகு நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள, துணிகள, பாய்கள எரிச்சு மேளம் அடிச்சு கொண்டாடணும். கொண்டாடணுமா? இதத்தான் நாம பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த மாதிரியான போகி பண்டிகைய தான் நாமளும் சின்ன வயசுல இருந்து கொண்டாடி இருப்போம். அப்ப பூர்வீக குடிகளா இருக்கக்கூடிய, குறிப்பா பட்டியலின மக்கள் அல்லது தமிழர் பண்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பொங்கலை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, அறுவடை நாள் உழவர் திருநாள்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நாமளும் அப்படிதான் பண்டிகைகள கொண்டாடிக்கிட்டு வந்தோம். அந்த பொங்கல் திருநாள் பண்டிகைகள. ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நம்ம போகி பண்டிகைன்னு கொண்டாடுறோம். ஆனா உண்மையான வரலாற நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இந்த வரலாற குறித்து ஒரு விளக்கமான ஒரு ஆய்வை, ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். புத்தர் இறந்த நாளை பூர்வீக அரசர்கள் இந்திர விழாக்கோலம்னு போதி பண்டிகையை சொல்லி, புத்தர் இறந்த நாளான மங்கள திருநாள்னு தீப சாந்தின்னும், புத்தர் சுவர்காவனம் ஏறிய நாள்னு மார்கழி மாசத்துல கிட்டத்தட்ட 28 நாள திருவிழாவா கொண்டாடி வந்ததா மணிமேகலையில, அசோதரை காவியம்ல, அப்புறமா புத்தரை பற்றி எழுதக்கூடிய அந்த புத்தக இலக்கங்கள், புத்தரை பற்றி எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதன் பிறகு மணிமேகலையில குறிப்பிட்டதா பண்டிதர் அயோத்திதாசர் ஆய்வின் அடிப்படையில நிறுவனார். அது என்ன போகி பண்டிகைங்கிறது? போகி பண்டிகைங்கிறது பண்டிகையே கிடையாது. அது போதி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. போதி. புத்தர் தன்னுடைய 85வது வயசுல கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 483 அந்த காலகட்டங்கள்ல புத்தர் இருக்கிறாரு. அவர் இறந்து போகிறாரு. இந்தியாவுல சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அடிப்படையிலான சமூக தத்துவமான தம்மத்தினை போதித்து பௌத்த வழியில அன்பும், கருணையும் கொண்ட மக்களை வழிநடத்தி வந்தவர் தான் புத்தர். புத்தர் வாழ்ந்த காலத்துல 2 சங்கங்களுக்கு இடையே ஏற்பட்ட ரோகிணி ஆறு பிரச்சனையினால அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டை விட்டே வெளியேறி, இந்த நாட்டுல மக்கள் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மக்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை தேவைன்னு சொல்லி அவர் வெளியேறுகிறார். நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அதன் பிறகு பேராசான் புத்தர் உண்மையான ஞானம் எதுன்னு இந்த உலகத்திற்கு சொன்னார். அதன் பிறகு பேராசான் புத்தர் உண்மையான ஞானம் எதுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்னார். பார்ப்பனர்கள் இந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பார்ப்பனர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு மகத்தான தலைவர் அப்படின்னா அது பேராசான் புத்தர் தான். அப்ப இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையான வரலாறு தான். அப்படிதான் பௌத்தம் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது. புத்தரை பின்பற்றிய தமிழர்கள் அல்லது பட்டியலின மக்கள் இன்றைக்கும் இந்த மரபுகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் போகி பண்டிகைன்னு சொல்லக்கூடிய போதி பண்டிகை. ஏன்னா பேராசன் புத்தர் இறந்த நாளை தான் போதி பண்டிகைன்னு அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா புத்தர் மக்களுக்கு போதனை செய்தவர். போதி தத்துவர் அப்படிங்கிற பேரு கூட அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு போதிச்சவர் இறந்துட்டாருன்னு மக்கள் போதி பண்டிகையை கொண்டாடுனாங்க. பின்னால அது அப்படியே போதிங்கிறது போகி பண்டிகையா மாறி இருக்கு. அப்போ போகி பண்டிகை என்பது போதி பண்டிகை தான். நமக்காக போதித்தவர் இறந்து விட்டார். அவருடைய இறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருந்திருக்கு. அப்போ புத்தர் இறந்த நாள தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மரபு வழியா பின்பற்றி இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வரலாற கேட்ட உடனே இந்த நேரம் ஒரு சந்தேகம் வரணும். என்னன்னா, ஒருத்தர் இறந்ததை எப்படி கொண்டாட்டமா மாறும்? இதை எப்படி மணிமேகலையில குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரணும். அயோத்திதாசர் எப்படி இதை நிறுவுறாரு அப்படிங்கிற கேள்வி வரணும். அதுதான் நியாயமும் கூட. புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனினுடைய பிறப்பும், இறப்பும் இயற்கையானது. மரணத்தை இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு புத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால அவர் இறந்த நாளை நம்முடைய பூர்வீக அரசர்கள் கொண்டாடுனாங்க அப்படின்னு மணிமேகலையில குறிப்பிடப்பட்டிருக்கு.
அன்னைக்கு இருந்த மக்கள் நம்ம வீட்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு புத்தரோட இறப்பை அழுது தீர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல ஒருத்தர் இறந்துட்டா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அழுவோம். அவர் பயன்படுத்திய பொருட்கள தீயிட்டு எரிச்சிடுவோம். நம்ம வீடுகள்ல அடுத்த நாள் மஞ்சள் தெளிச்சு சுத்தப்படுத்துவோம். ஒரு மரபு வழியா அத பின்பற்றிக்குவோம். அப்போ இந்த மரப தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீடுகள்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, பார்ப்பனர்கள் இந்த மாடுகள அழிச்சாங்க. யாகங்கிற பேர்ல கொன்று குவிச்சாங்க. புத்தர் வாழ்ந்த காலத்துல புத்தர் எப்படி எழுச்சி ஆகுறாருன்னா, மாடுகளை பார்ப்பனர்கள் யாகத்துக்கு பேர்ல கொன்று குவிச்சாங்க. விவசாயத்துக்கு பயன்பட வேண்டிய மாடுகளை கொன்று குவிப்பது, இந்தியா முழுக்க எதிர்த்து குரல் கொடுத்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியவர் புத்தர் தான். மாடுகளை அழிக்கக் கூடாது. நம்ம வீடுகள்ல இருக்கிற விலங்கு தான் அது. மாடுங்கிறது நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. விவசாய தேவைக்காக இருக்கிற உயிரினம். அதை மதிக்கணும்னு சொல்லி நாம மாட்டுப் பொங்கல கொண்டாடுறோம். அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. பொங்கலோட முடிவு நாளான காணும் பொங்கல்ல எல்லாரும் கூடி மூத்தவங்க கிட்ட வாழ்த்துக்களை பெற்று அன்புகளை பரிமாறிக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. புத்தர் இறந்த நாளான 3வது நாளை கறி சமைத்து ஒன்று கூடி கறி சமைத்து சாப்பிட்டு கொண்டாடுகிற மரபா இருந்திருக்கு. அப்போ மறைக்கப்பட்ட இந்த வரலாறை தான் தன்னுடைய ஆய்வின் மூலம் நிறுவினார் பண்டிதர் அயோத்திதாசர். புத்தரின் இறந்த நாளை பின்பற்றிய நம்முடைய மக்கள் பார்ப்பனியத்தால் திரிக்கப்பட்டு வேறொரு நாளாக நாம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்றின்படி பார்த்தோம் அப்படின்னா, நாம இந்துக்கள் அல்ல, பிறவி பௌத்தர்களே அப்படின்னு ஒரு சான்றா இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி.